இந்த பிக் பாஸ்ல பொதுவா இந்த எல்லா சீசன்லயுமே ஒரு காமனா இருக்கிற விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு காதல் இருக்கும். அது ஒரு நட்பா இருந்து காதலா மாறும். மாறின உடனே அந்த ஒரு காதலை பிரிச்சு அனுப்பிச்சிருவாங்க உடனே. அடுத்த நாளே இன்னொரு காதல் பூத்துரும். இது பேர் காதலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பப்ளிசிட்டி கிடைக்கணும்னா அது நெகட்டிவா இருந்தாலும் ஓகே. இப்ப 2 பேர் நட்பா இருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த நட்பை பயன்படுத்தியோ இல்ல நட்புக்காகவோ வாட் எவர் இட் இஸ் அவங்களுடைய அக்களை கிள்றாரு. ஷோல காட்டுறாங்க அதை. ஓகேவா? அவங்களும் ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. இப்ப அவரை வந்து அவர் பண்ணது தப்புன்னு அடையாளப்படுத்தினா அதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் தப்புன்னு சொல்லுது. இப்ப நாங்க எந்த குரூப் கூட போய் நிக்கிறது? எருவு மாட்டை குளிப்பாட்டினாலும் 4 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால எங்க எது நடந்தாலும் ஜனங்க நின்று வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் உண்டு. போன சீசனுக்கும் இந்த சீசனுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்குமே முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. கஞ்சா விற்கிறவன், ரவுடி, தாதா இவெல்லாம் தான் ஹீரோ. இதை நம்ம கண்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரொம்ப நாளா, இது தப்பு அப்படின்னு. ஸோ படம் ஃபுல்லாக அவன் ஹீரோவாக இருப்பான், லாஸ்ட்டில் அவனை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. படம் ஃபுல்லாக தான் நமக்கு மனசில் நிற்கும், லாஸ்ட்டில் இருக்கிறது நிற்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு அளவுகோல் இல்லாமல் நான் ஓப்பனாக இருக்கேன்னு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் இதை பண்ணால் நல்லது கெட்டது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிஹேவியர், ஏற்றுக்கொள்ளக்கூடாத பிஹேவியர் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது அவங்களே காட்டிட்டாங்க. இப்போ இந்த கருத்தை நீங்கள் வைக்கிறீங்க, இந்த கருத்தை தான் நாங்களும் வைக்கிறோம். ஆனால் எங்களை பூமர்னு கூப்பிட்றாங்க. இப்போ இதே வீட்டில் இன்னொரு நபர், அவர் இப்போ வீட்டில் இல்லை, வெளில போயிட்டாப்ல, நல்ல மனுஷன் இருக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்ச மேட்ச்சில் எவ்வளோ சிக்ஸர் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு ஓடிடணும்னு நினச்சா அப்படிதான். அந்த பொண்ணு இப்போ மனசே வைக்கல. பட் சமூகத்தில் பார்க்குற நம்மளுக்கு அது தவறாக தருது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து லீகலாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக இட்ஸ் ராங் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை நம்ம சொல்லலாம். பியூர் நான்வெஜ் தெரியும். நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் நான்வெஜ்ஜை கண்ணிலே காட்ட மாட்டேன். அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? வெறியாயிருவேனா? அண்ட் அந்த வீட்டில் ஃபெமினிசம் பேசுறது கும்பல்லாம் இருக்கும். அந்த ஃபெமினிசம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெமினிசமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வருது, அதை ஒருத்தன் காம பார்வையில் பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஃபெமினிசம் பேசும் அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணே என்ன பார்த்தோன்னே ஒரு கிளுகிழுப்பாக இருக்க அப்படின்னு. இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான ஒரு கமெண்ட். ஓகே, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம வந்து காமனாக பார்க்க முடியுது. இந்த 5 நாளில் ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளில போயிடும். அதில் இந்த வாட்டி வெளில போனவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே அத்தனை பேரும் ஃபேக்காக இருக்கீங்க, நான் ஒரு ரியாலிட்டியான பர்சன், இந்த மாதிரி ஒரு பொய்யான உலகத்தில் நான் இருக்க பிடிக்கலை அப்படின்னு அழுதுகிட்டு கத்திக்கிட்டு பூக்கோளம் விட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன் இந்த ஷோக்குள்ளே போனால் இப்படி நடக்குமா, இல்லை பொதுவாகவே இந்த பிரேக் டவுன் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால நடந்திருக்கும்? ஹலோ ஆல், வணக்கம் ப்ரோவோக் டிவி நேயர்களே, நான் உங்கள் ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, டாக்டர் அபிலாஷா, ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். ஸோ வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள், நிறையா பெர்ஸ்பெக்டிவில் மக்கள்கள் பார்க்க இன்னைக்கு ஒரு புது ஜென்ரேஷனே உருவாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு எது ஒரு பெருசாக தவறாக தெரியுதோ அது அவங்களுக்கு நார்மலைஸாக தெரியுது. நம்மளுக்கு எது வந்து நார்மலைஸாக தெரியுதோ அது அவங்களுக்கு பெருசாக தவறாக தெரியுது. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப ஈஸியாக ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் உண்மை என்னன்னா, நம்ம என்ன சொல்லித்தரோன்றது தான். ஸோ முன்னாடி ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கிடைக்கல, ஒரு லிபர்ட்டி கிடைக்கல, நான் நினச்ச மாதிரி வாழணுன்ற எண்ணம் என்னால் வந்து செய்கையில் காட்ட முடியல அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணலை, அவங்கள கைட் பண்ணலை, அட்வைஸ் பண்ணலை, உன் இஷ்டத்துக்கு வாழ் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து எல்லாமே நார்மல். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணால் கூட அதை ஈஸியாக நார்மலைஸ் பண்ணிக்கலாம். அதை ஈஸியாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்து ஈஸியாக சொல்லிக்கிறாங்க, நானும் மனுஷன் நீயும் மனுஷன், என்ன இருக்குது இதில் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. மனுஷன்லாம் நல்ல மனுஷனாக இருக்கிறோமான்றது தான் விஷயம். ஸோ ஒரு கோட்பாடு இருக்குது. சரி, நான் எப்பவுமே சொல்லுவேன், யாருமே நல்லவன் இல்லை அப்படின்னு ஒரு டேக்லைன் வேறு வந்திருக்கு. இப்போ இல்லை, நல்லவன்றதே இங்கே தப்பாக இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவே, அந்த நார்ம்ஸே தப்பாக இருக்குது. நல்லது பண்ணணுன்றதை விட கெட்டது பண்ணாமல் இருங்க போதும், நீங்கள் நல்லவன் கேட்டகரியில் வந்துடுவீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பப்ளிசிட்டி கிடைக்கணும்னா அது நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே, நான் ஃபேமஸ் ஆகணும், தப்பு பண்ணி ஃபேமஸ் ஆனாலும் ஓகே தான், நான் ஃபேமஸ் ஆகுறேன்ல, நான் சம்பாதிக்கிறேன்ல, எப்படி சம்பாதிச்சா உங்களுக்கு நான் சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் தான் தப்பு. ஓகே, இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்கல்ல,
அப்ப ஒருத்தன் ஏன் அதை நினைக்கிறான்னா அதை வந்து ஊக்குவிக்கிற என்கரேஜ் பண்றது ஒரு கூட்டம் அதை பாக்குது, அவனை ஆமா ஃபேமஸ் ஆக்குது. ஆமா அப்ப அந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அப்ப இதுல யார் தப்பு? அப்படி நினைக்கிறவன் தப்பா? அப்படி பண்ணாதான் இந்த கூட்டம் நம்மள பாக்குது அப்படின்னு இந்த கூட்டத்தோடைய தப்பா? கூட்டத்தோட தப்பு தான் 100%. 100%. எல்லாமே இந்த உலகத்துல வந்து ஒரு கலெக்டிவ் டெசிஷன் தானே. யாருமே அப்படி தனியாலாம் வந்துட முடியாது. நீங்க பப்ளிசிட்டின்னு பேசும்போது ம். ஒரு செலிபிரிட்டி ஆகணும், ஒரு பப்ளிசிட்டி வேணும், ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒன்று சேராம அது முடியாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவா கமெண்ட் பண்றது, நெகட்டிவான விஷயத்தை பத்தி பேசுறதே ஒரு ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு. அதை பண்றதே ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் நான் சொல்றேன், எப்படி வேணாலும் போலான்றதை விட இப்படி தான் போகணுன்றது தான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு நார்ம்ஸ்குள்ள வரோம். நமக்கு சோஷியல் நார்ம்ஸ்ன்னு இருக்கு. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நீ எப்படி வேணாலும் வாழ அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே தான் தப்பு நடக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒருத்தவங்க தூக்கி விட்றாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணுன்னே பண்ணுறவங்களும் நிறைய பேர் உண்டு. ஓகே. ஸோ இப்போ இங்கே நிறைய இந்த கிளினிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் முன்னாடி டாக்டர் மட்டும் தான் பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பைப்போலாரா, அவங்க ஒரு நார்சிஸ்ட் பிஹேவியரா, இவங்க ஒரு மேல் சாமனிஸ்டிக்டா, அதுக்கப்புறம் வேற நிறைய வார்த்தைகள், அதாவது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பர்சனாலிட்டி டிஸார்டர், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ ஈஸியா எல்லாரும் மேலேயும் பயன்படுத்தப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பார்த்தா அவேர்னஸ் இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் சொல்கிறாங்களோன்றதும் அச்சமாக இருக்குது. இப்போது நமக்கு ஜுரம் அடிக்குதுன்றப்ப எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். டைஃபாய்டு இருக்கிற ஒருத்தவங்க இல்லை ஜுரம் அடிக்கிறவங்க டைஃபாய்டை மறைச்சிட்டு எனக்கு டைஃபாய்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிரச்சனை. அதனால் டயக்னோஸ்டிக் டேர்ம்ஸோ கிளினிக்கல் டேர்ம்ஸோ எல்லாரும் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது நல்லது இல்லை. ஏன்னா அது உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் இருப்பான் இல்லையா, அவனை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால் டெஃபினட்டாக வந்து இந்த ஜார்கன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்கள லேபிள் பண்ணவோ அட்டாக் பண்ணவோ அது கிடையாது. அது உண்மையிலேயே சஃபர் ஆகிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு டேர்ம். அதை நம்ம போகிற போக்கில் எனக்கு பிடிக்கல ஒருத்தரன்றனால நீங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு போனால் மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், ஓ இதுதான் என்பிடி போல இருக்குன்னு. அப்போ வி ஆர் மிஸ்கைடிங் இல்லையா. ஸோ டெஃபினட்டாக அடையாளப்படுத்துறோம். அது தேவையில்லாத, அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால இன்னொருத்தர் மேலே அதை அடையாளப்படுத்துறது வந்து தவறு அப்படின்னு. சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க அதை பற்றி. ஸோ இந்த ஷோவில் வந்து நான் பேர்கள் எடுக்கல பேசிக்கலாக மோஸ்ட்லி, பட் பேர் எடுக்காம கூட எங்களுக்கு நிறைய டவுட்ஸ்கள் இருக்கு. மக்களுக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்ட பிஹேவியர், இது ஏன் உருவாகுது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதான் எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ அந்த பிக் பாஸ்ல பொதுவாக இந்த எல்லா சீசன்லையுமே ஒரு காமனாக இருக்கிற விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு காதல் இருக்கும். அது ஒரு நட்பா இருந்து காதலா மாறும். மாறின உடனே அந்த ஒரு காதலை பிரிச்சு அனுப்பிச்சிருவாங்க. உடனே அடுத்த நாளே இன்னொரு காதல் பூத்துது. இது பேர் காதலா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லை, இது காதல்ன்ற வார்த்தையை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஷேடில் அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறாங்க. ஸ்கிரிப்ட்னா நான் இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்டடோ ஸ்டேஜ்டோ சொல்லலை. ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டா ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதில் இந்த லவ் ரோல் ரொம்ப ஈஸி, 2 பேராக ப்ளே பண்ணலாம். டீம் ஒர்க், அது இண்டிவிஜுவல் கேம் இல்லை, அது டீம் ஒர்க். அதனால் ஈஸியாக அதை எடுத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இது உண்மையான லவ்வோ இல்லை உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது டு ப்ளே தட் கேம். அண்ட் இட் ஆல்சோ ஷோஸ் தம் வெரி யங். யார் லவ் பண்ணுவாங்க இதில் இருக்க அந்த சீனியர்ஸ் யாருமே அந்த இதில் வரதில்லை, யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ யார் ரொம்ப யங்குன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த கேம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த வீட்டிலலாம் இந்த கண்டஸ்டன்ஸ், அதாவது ஒரு மென் கண்டஸ்டன்ட் உமன் கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உமன் கண்டஸ்டன்ட்டும் மென் கண்டஸ்டன்ட்டும் ஜோவியலாக இப்போ இருக்கிறது வந்து சகஜமாயிடுச்சு. இது வந்து ஒரு காலேஜ்லேயும் மாறிடுச்சு, ஸ்கூல்லையும் மாறிடுச்சு, ஜோவியலாக இருக்கிறாங்க அப்படின்றது ஓகே. ஆனால் இந்த சமூகத்தில் காட்டுற இந்த சோஷியல் ப்ரோட்டோடைப்னு சொல்கிற இந்த மாதிரி ஒரு ஷோவில் ஒரு ஆண் ஒரு பெண் மீது அத்துமீறது, அந்த பெண்ணுக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு லேபிள் காட்டி அத்துமீற மாதிரி எங்களுக்கு காட்டப்படுது. ஆனால் எங்களுக்கு அது கோவம் வருது. ஆனால் ஒரு தரப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மீடியாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த வயலன்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சென்சார் இருக்குது, மக்களுக்கு வந்து தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டே கொடுக்கக்கூடாது, தப்பான புரிதல் வந்துடக்கூடாது. ஏன்னா அது நார்மலைஸ் ஆகிடும் ஒரு சொசைட்டியில். இப்போ இதெல்லாமும் அப்படி தான். நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து சென்சார் இல்லைன்றனால யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இது வந்து டெஃபினட்டாக நல்ல எக்ஸாம்பிள் இல்லை. ஏன்னா இதை பார்க்குறது நாட் ஓன்லி அடல்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம், என்ன எஜுகேட் பண்ணுறோம். நம்ம தான் சொல்கிறோம் பேட் டச்னு ஒன்று இருக்குது, குட் டச்னு ஒன்று இருக்குது, ஜாகிரதைன்னு சொல்கிற அதே வாயால் நீ இதையும் பாரு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம். இப்போ 2 பேர் நட்பாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து அந்த நட்பை பயன்படுத்தியோ இல்லை நட்புக்காகவோ வாட் எவர் இட் இஸ் அவங்களுடைய அக்கில் கிள்றாரு. ஷோவில் காட்டுறாங்க அதை.
ஓகேவா? அவங்களும் ஃபன்னா ஓகே. எடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்ப அவர வந்து அவர் பண்ணது தப்புன்னு அடையாளப்படுத்தினா, அதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு குரூப் கேக்குது. ம். இன்னொரு குரூப் தப்புன்னு சொல்லுது. இப்ப நாங்க எந்த குரூப்ல கூட போய் நிக்கிறது? தப்புதான். தப்பு தான். இப்ப அவங்க குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிரான்ஸ்பரண்ட் டோர் வைக்க முடியுமா? இந்த மனுஷன் குளிக்கிறது தானங்க இதுல என்ன ம், இருக்குன்னு கேட்கறது எவ்வளோ ஆபாசமான ஒரு விஷயமோ, அந்த ம், மாரி தானே இதெல்லாம். சின்ன சின்ன செய்கைகள் வந்து அது நாகரிகமற்றது. ம், பண்ணலாம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம கூட இருக்கலாம். ம், பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா பொதுவான பார்வையா பார்த்தீங்கன்னா, அது ஒரு அசிங்கமான விஷயம். ம், நம்ம வந்து பக்குவப்பட்டுக்கிட்டு, பகுத்தறிவோட இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிக்கிட்டு, சீசன்ட் ஆயிக்கிட்டு மக்கள கொண்டு போயிட்டுருக்கோம். தட்ஸ் வாட் எஜுகேஷன் இஸ் ஃபார். ஸோ நான் இத பண்ணா நல்லது, கெட்டது, ஏத்துக்கொள்ளக்கூடிய பிஹேவியர், ஏத்துக்கொள்ளக்கூடாத பிஹேவியர் அப்படின்னு பிரிச்சு ம், வச்சிருக்கோம். இப்ப இந்த மாரி சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது, அவங்களே காட்டிட்டாங்க. ம். நம்ம பண்ணா என்ன தப்பு அப்படின்னு எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சுச்சுன்னா, எல்லாரும் பொது வெளியில பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அங்க நம்ம நடந்து போறப்ப சங்கடமா இருக்காதா நமக்கே? இந்த மாரி ஒரு சீன பார்க்குறது ஒரு மாரி ஆபாசமா இருக்காதா? அசிங்கமா இருக்காதா? அதனால டெஃபினட்டா இதெல்லாம் நாட் அலவுட். அது அது வந்து நீங்க லைவ் ஷோன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஒரு ஒரு வீட்ல எல்லாரும் ஒரு சகஜமா இருக்காங்கன்னு என்ன பேர் வச்சுக்கிட்டாலும், ஒரு நாகரிகம்ன்றத நம்ம மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும். இப்ப இந்த இந்த கருத்த நீங்க வைக்கிறீங்க. இந்த கருத்த தான் நாங்களும் வைக்கிறோம். ஆனா ம். எங்கள பூமர்ன்னு கூப்பிடுறாங்களே. பதில் சொல்ல முடியாதவங்க பூமர்ன்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்கள பூமர்ன்றாங்கன்னா, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்ன்னு அர்த்தம். ம், இந்த பூமர்ன்னு சொல்லப்படுறவங்க. ம், ஏன்னா, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா, நீ பூமர் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ம், இப்ப நம்ம சொன்னதுல என்ன தப்பு? ம், நம்ம சைக்காலஜிக்கலா அடுத்த ஜெனரேஷன் பாதிப்படையக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல நம்ம சொல்றோம். ம், ஏன்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "உங்களுக்கு பிடிக்கலன்னா சேனல் மாத்திட்டு போங்க" ம், அப்படின்னு ரொம்ப ஈஸியா ம், சொல்றாங்க. ஆனா, இந்த சொசைட்டில நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட்டு போகும். ம், பாசிட்டிவா நம்ம தேடி போணும். ம், நம்ம வந்து ஒரு ஒரு சத்சங் கேட்கணுமா, இல்ல ஒரு பஜனை கேட்கணுமா நம்ம போணும். ம். ஆனா, நம்மள தேடி நெகட்டிவ் வரும். அப்ப இந்த குழந்தைங்களோ, இல்ல டீனேஜர்ஸோ, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோ, இதுவே நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே, அப்ப நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்படின்னு நெகட்டிவ தான் முதல்ல எடுத்துக்குவாங்க. ஸோ இதுக்கான இடமே நம்ம குடுக்கக்கூடாது. அடுத்தது போன சீசனுக்கும், இந்த சீசனுக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த ம். வரைக்கும், ஒரு ஓ! மாரி பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்க. அப்பப்ப பார்ப்பேன். ம், ரொம்ப இல்ல. ஆனா ம், நான் பார்த்த ம், வரைக்குமே முகம் சுளிக்கிற மாரி தான் இருக்கு. ம். ஒரு பிளசன்ட்டா இல்ல. அவங்க பேசுறதோ, இல்ல அவங்க நடந்துக்கிறதோ, குடும்பங்கள் கொண்டாடும் ஆ ஷோவா இல்ல. இல்ல. ம், அதுல நெறையா வந்து இப்போ சைக்காலஜிக்கலா நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது, கோர்ஷன் ஒண்ணு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, மேனிப்புலேஷன் ஒண்ணு இருக்கு, பெர்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. இங்க எல்லாமே மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ம், பெர்சுவேஷன்றது உங்களுக்கு ஒத்துக்க வைக்கிறது. ம், இது வந்து வெள்ள கலரு, ம், புரிஞ்சுக்கோங்க ம், அப்படின்றது. இது கருப்பு தான், இத நீ ஒத்துக்கிட்டா தான் உன்ன நான் ஒத்துக்குவேன் அப்படின்றது மேனிபுலேஷன். ம். இங்க எல்லாரும் அவங்கவங்க லெவலுக்கு மேனிபுலேட் பண்ற மாரி இருக்கு. அது நமக்கே ஒரு மாரி நெகட்டிவா இறங்குது. எஸ்பெஷலி நம்ம புரிஞ்சவங்க பார்க்கும்போது, ஏன் இவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ சரி. டெஃபினட்டா இட்ஸ் நாட் ஹெல்த்தி. தோள் எல்லாமே மேல் வந்து கை இன்ஃப்ளூயன்ஸ். போட்டா தோழன்னு சொல்லலாம். அக்கல்ல கை வச்சா என்ன எப்படி சொல்றது? தோழனா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருந்துச்சு. தோழன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு அதுதான் அது பயம். சொல்லிடுறாங்க நெறைய பேர். அது நியாயப்படுத்துறாங்க. அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால, அதீத பாசத்தோட அந்த கேம் பிளேவ பார்க்கறதுனால அது கரெக்ட்ன்னு நெனைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மீடியாக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி பார்த்தா எல்லாரும் எல்லாத்தையும் காட்டலாம். ம், அப்பதான் எங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அப்பதான் எங்களுடைய படம் ஓடும், எங்களுடைய ஷோ ஓடும்னு நெனச்சாங்கன்னா, இந்நேரம் வேற லெவலுக்கு போயிருப்போம். ம். பட் எல்லாரும் ஒரு கட்டுக்கோப்பா இருக்காங்க, சரி. ஒரு கட்டுப்பாடோட இருக்காங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இத நம்ம காட்டுனோம்னா, டெஃபினட்டா 4 பேர் அத ம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்றது. அது இந்த மாரி ஷோக்கு டெஃபினட்டா அவங்க அடியர் பண்ணியே ஆகணும். இப்ப இதே வீட்ல இன்னொரு நபர், அவர் இப்ப வீட்ல இல்ல. வெளில போயிட்டாப்ல. நல்ல மனுஷன். அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு ஆள வந்து தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறாரு. திடீர்னு அவர் என்ன பண்றாப்ல, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறாப்ல. ஓகேவா? இது வந்து ஃபன் அப்படின்னு நம்ம இன்டர்வியூல உட்கார்ந்து கேட்டம்போது, அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு சொல்றதுங்க அப்படின்றாங்க. கைய குடுக்குறாங்க. கைய புடிச்சு அமுக்குறாரு. ஏன் கைய புடிச்சு அமுக்குனீங்கன்னா, அந்த கண்டஸ்டன்ட்டே கேட்கறாங்க. ஒரு ஆசைக்காகத்தான் அப்படின்னு உணர்வுபூர்வமா சொல்றாப்ல. இத ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கிறேன். அதுவும் ஃபன்னுன்றாங்க. இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபன்னுன்றாங்களே, இது எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியரா நீங்க பார்க்குறீங்க? அநியாயமற்றது தான். இதுல என்ன விஷயம்னா, ஆ நீங்க அதோட நிறுத்திட்டீங்க. ம். அடுத்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஏன்பா எல்லாரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ணான்னு தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு வரும்னு சொல்றாரு. ஆ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. பார்க்கல. எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். ம். நம்ம என்ன சொல்ல வரோம்? ஓ! அந்த எலைட் கிளாஸ் அந்த லாங்குவேஜ்க்கு போயிட்டாப்ல. ஆமா, ஆ. ஆமா. அப்ப அடிப்படையே ஆட்டி பார்க்குறாரு அவரு. ஸோ இத இது நாங்க பார்க்கலையே. என் ஆமா. கண்ல அந்த சிக்கல. அந்த சீனோட கன்டினியூ கரெக்ட்டா நான் அத பார்த்துட்டேன். ஆனா அது எவ்வளவு என்னோட பயமே வந்து அது ரீச் ஆகுற குழந்தைங்க ஒரு ஸ்கூல் பசங்கலாம் என்ன நெனைப்பாங்க? அப்ப அண்ணானும் சொல்லலாம், ஹஸ்பண்டாவும் ட்ரீட் பண்ணலான்றது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். அதுல காட்டுனாங்க. சரி அவர் தான் பேசி தொலைச்சாருன்னா, அத காட்டாமலாவது இருக்கலாம். இப்ப சினிமா படத்துலயும் அத நார்மலைஸ் பண்ணா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலைஸ் பண்ணாங்கல்ல. தப்பு தான். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இவருக்கு வந்திருக்குமோ?
இதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணுங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் தே ஆர் ரெப்ரசன்டேட்டிங். அப்படிலாம் நான் போகிற போக்கில் பேசிட்டு போகிறேன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் பேசுகிற எல்லாமே அங்கே வரும். நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே வந்து கணிக்கப்படுதுன்றப்ப டெஃபினட்டாக தே ஷுட் திங்க் அபவுட் இட். அப்படி திங்க் பண்ணுறவங்கள தான் உள்ளே கொண்டு போகணும். அது ஃபியூச்சரை பற்றி நினைக்கிறவங்க, இவங்க ப்ரெசென்ட்ல வாழ்றவங்க. ஓகே, அது எனக்கு வித்தியாசமா எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது அப்படி இருக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்ச மேட்ச்சில் எவ்வளோ சிக்ஸர் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு ஓடிடணும்னு நினச்சா அப்படிதான். பட் அங்கே தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் அப்படி தப்பிச்சிட முடியாது. பட் அது கண்டிப்பா ஃபன் இல்ல. ஹவு கேன் இட் இதே விஷயத்தை வெளில பண்ணா அரெஸ்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சட்டப்படி தப்பு. அங்கேயும் அது புல்லிங் தான், ஹராஸ்மெண்ட் தான், அபியூஸ் தான். அங்கே பார்த்துட்டு அந்த பொண்ணு மனசு வச்சா கேஸ் கொடுக்கலாம். ஓகே, அந்த பொண்ணு இப்ப மனசே வைக்கல, பட் சமூகத்துல பாக்குற நம்மளுக்கு அது ஒரு தவறா தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து லீகலாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக இட்ஸ் ராங் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை நம்ம சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய மெசேஜ் வந்து கண்டனத்தை ஆமாம் டெஃபினட்டாக பதிவு சொல்லலாம். இது ஒரு ரொம்ப கேவலமான ஒரு மெசேஜ் சொசைட்டிக்கு. அதுதான் சொல்கிறேன், அவரே சொல்லியிருந்தாலும் சேனல் ஷுட் ஹவ் எடிட்டட் இட். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம தப்பான ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் ப்ரோன்னு சொல்கிறதே தப்புன்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கப்ப அப்பட்டமாக வந்து அண்ணானும் சொல்லுவேன், அடுத்த நாளே நான் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன், இப்படி தான் ஊரில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் பக்குவம் கிடையாது. இதை பார்த்து அது நல்லதா கெட்டதான்னு பிரிக்கிற அளவுக்கு யாருக்கும் இங்கே பக்குவம் இல்லை. அப்படியே ராவாக எடுத்துக்கிற கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஃபீடிங். ஸோ தப்பு தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு டிபேட்டே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஒரு நல்லவன் சொல்லுவான், அவன் நல்லவனா இருக்க மாட்டான். ஆனால் கெட்டவன் சொல்றான்ல, அவன் நல்லவன் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவனை கொண்டாடலாம், தப்பு இல்லை. அவன் கெட்டவனா இருக்கட்டும், அவன் நெகட்டிவா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கே, அவன் உண்மையா இருக்கான் அப்படின்றாங்க. அதுதான் கெட்டவனா இருக்கிறதுல உண்மையா இருக்கான், புரியல. அதுதான் அது இத்தனை நாளாக சினிமாவில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன். கஞ்சா விற்கிறவன், ரவுடி, தாதா, இவன்லாம் தான் ஹீரோ. இதை நம்ம கண்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரொம்ப நாளாக, அது தப்பு அப்படின்னு. ஸோ படம் ஃபுல்லாக அவன் ஹீரோவாக இருப்பான், லாஸ்ட்டில் அவனை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. படம் ஃபுல்லாக தான் நமக்கு மனசில் நிற்கும், லாஸ்ட்டில் இருக்கிறது நிற்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஒருத்தவங்களை நெகட்டிவாக சொன்னாலே அது நெகட்டிவ் தான். ஜஸ்ட் பிகாஸ் 10 பேர் சொல்கிறாங்கன்றதுக்காக இவன் பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தன் சொன்னாலும் நெகட்டிவ் தான், 10 பேர் சொன்னாலும் நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவ் ஷேட் வரக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே பாடுபடுறோம். எனக்கு எதுவும் கெட்ட பேர் வரக்கூடாது, என் மேலே எதுவும் ஒரு ஒரு அபத்தம் வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். வந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சோன்னா சம்திங் இஸ் ராங். அவன் சைக்கலாஜிக்கலாகவே சம்திங் இஸ் ராங். ஏன்னா அவன் தன்னுடைய புகழுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிகிறவன். அது அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை பார்த்து சொசைட்டியில் இருக்க மற்றவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. எல்லாமே சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸை கெடுக்குது. நிச்சயமாக கெடுக்குது. நம்ம வந்து ஒரு படமோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷோவோ ஒரு ஒரு தலைமுறையே கெடுத்து விட்ரும். அவங்களோட எண்ணங்களே கெடுத்து விட்ரும். அவங்க ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது, ஒரு சொசைட்டியோட இம்ப்ரெஷன் எல்லாமே ஷோ கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல பாக்குறாங்க. டெய்லியும் டிபேட் ஆகுது, நாங்க ரிவ்யூ பண்றோம். அதே போல நிறைய பேர் ஸ்பேஸ்ல உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கணுமோ உசுர கொடுத்தெல்லாம் பேசுற 8 ஹவர் பேசுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கார்பரேட்டுக்கு இல்லையோ? நிச்சயமா இல்லை. கார்ப்பரேட்டுக்கு இல்லை, அதில் பேசக்கூடியவங்களுக்கு இல்லை. பேசக்கூடியவங்க அவங்களுடைய மைலேஜ்க்காக பார்க்குறாங்க. அது ரொம்ப அப்பட்டமாக நமக்கு தெரியுது. ஆனால் கார்ப்பரேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இதோட முடிஞ்சில்ல ஷோ இன்னும் கண்டினியூ ஆகுது. அஃப்கோர்ஸ் ஆங்கர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிடுறதுன்றது அகைன் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு ஹீரோ வந்து 2.5 மணி நேரம் கெட்டவனாக இருந்துட்டு லாஸ்ட்டில் வந்து அவன் நல்லவனாக மாறுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லையோ அதே தான் இதுவும். கரெக்ட். ஒரு வாரமெல்லாம் கூத்தடிச்சிட்டு கடைசியில் அவர் வந்து இல்லை நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா ஒன்றும் அது ரைட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தப்புலாம் சொல்கிறீங்க, அதான் அதுக்கு வரேன். இப்போ இங்கே என்ன விஷயமா பெருசாக பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னா, ஒரு ஷோ, இது ஒரு கேம் ஷோ, இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறோம். அவங்க என்னவோ செய்கிறாங்க, பாசிட்டிவோ நெகட்டிவோ என்னவோ செய்கிறாங்கல்ல, ஒருத்தவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்களே அப்படின்றாங்க. இப்போ எங்களை மாதிரி ரிவ்யூவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 0 இஸ் பெட்டர் தேன் நெகட்டிவ்ன்றோம். இந்த ரெண்டுத்துல எது உண்மை? நெகட்டிவா இருந்து அந்த ஷோல ஏதாவது ஒன்று பண்றோம், சம்திங் நாங்க பண்றோம் அப்படின்னு காட்டிக்கிறதுல ஒரு ஃபேன் கூட்டம் அமையுது. அப்ப அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு பழமொழி இருக்கு, எருமை மாட்டை குளிப்பாட்டினாலும் 4 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால எங்க எது நடந்தாலும் ஜனங்க நின்று வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் உண்டு. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு.
அதனால அதில் என்ன நம்ம எசன்ஸ் என்ன ப்ரோக்ராமோட எசன்ஸ் என்ன வாட் am I trying to say எல்லாமே இப்போ படங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிக்கிற மாதிரி படங்கள் ரொம்ப கம்மி கடைசியில் வந்து ஹீரோ தானே ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா எல்லாருக்கும் மைண்ட் செட் என்னன்னா நம்ம அந்த பாசிட்டிவ் ஜெயிக்கிறதா தான் காட்டணும் அதுதான் ஒரு நியாய தர்மம் அப்படின்றது இப்போ இங்கே வந்து நம்ம கெட்டவனெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம்னா அப்போ நம்ம ஹீரோ வில்லனை தானே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அகைன் அங்க ஒரு தப்பு நடக்குது இல்ல அங்க ஒரு அடிப்படை தப்பு நடக்குது இல்ல இது நம்மளுடைய புரிதலே அவங்க வில்லனாவே அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க பண்றது தப்புனே பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்ல ஜோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லா நியாய தர்மமும் தெரியும் ஆனா கம்ஃபர்ட் நான் கம்ஃபர்டபிள் இப்போ நான் வேலைக்கே போல நான் வீட்டில் சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னா எனக்கு வந்து இன்னொருத்த வெட்டியா இருக்கவனை நான் செலிப்ரேட் பண்ணாதான் எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இல்லையா நாங்கள்லாம் வந்து வெட்டி சங்கம் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்றது அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இது எல்லாமே இந்த இவங்களை செலிப்ரேட் பண்ணுறவங்க அவங்கள மாதிரியே இருக்கணும் அவங்கள மாதிரியே இருக்கிறவங்க ஸோ அவங்கள அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்கன்றது இவங்களுக்கு பெருமை ஆனால் அது வெளியிலேருந்து பார்த்தா பெருமையா கிடையாது வேலைக்கு போகணும் சொசைட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் இதானே எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்டடு அதை பண்ணாமல் நான் ஸ்டைலாக வீட்டில் உட்காந்துருக்கேன்றதை அவன் சொல்லிக்கலாம் ஸ்டைலுன்னு ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற பார்வைக்கு ஸ்டைல் கிடையாது அதுதான் அங்கே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அங்கே வந்து ஃபேக்கு ஆர்டிஃபிஷியலு அவங்க ஒருத்தவங்க பேசிக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்ஸு முன்னாடியும் அப்படி இருக்கும் யார் அந்த நண்டு எதை இழுத்து விட்டு மேலே வருதுன்ற மாதிரி காம்படிஷன் தான் ஆனால் இவ்வளவு ஆர்டிஃபிஷியலாக இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன் இந்த தடவை ரொம்ப ஆர்டிஃபிஷியலா சீசன் ஏற ஏற ஆர்டிஃபிஷியாலிட்டி ஓர ஏறது போல ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஆக்சுவலா இவங்க எல்லாருமே முன்னாடியே தெரியாதவங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா முன்னாடியே ஒண்ணா ஒர்க் பண்ணவங்க எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் ஆனா வீட்டுக்குள்ள தெரியாத மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க நம்மளுக்கு வந்து அது ஓகே இந்த WWFன்னு இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப இப்ப கூட இருக்கா டான்சி நான் முந்தனத்தை ஃபைட் போட்டா அப்படியா சரி அவங்க வந்து அடிக்கிறது ஃபேக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படியே நம்ம புரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ஸ்டூப்பிடான ஒரு விஷயம்னு தோணுது அந்த மாதிரி தான் இது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நியூஆன்சஸ் அவங்க சொல்லி தரும்போது பார்க்குறவங்க அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க அதுதான் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பீரியட்ல என்ன ஆகும் திருடுனா என்ன கேட்பாங்க நம்மளே வந்து கேட்பாங்க இப்போ திருடுனா என்ன எனக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்தேன் நம்ம நியாயப்படுத்த முடியுமா ஏன்பா நீ அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா இப்படிதானே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எதை அவங்க செலிப்ரேட் பண்றாங்களோ நாளைக்கு அது அவங்க வீட்டுக்குள்ள ஆப்பா வந்து நிற்கும் அது அவங்களுக்கு புரியாது இப்போ புரியாது அப்புறம் புரியும் அப்படின்றத கரெக்டாக சொல்றீங்க அண்ட் அந்த வீட்டில் ஃபெமினிசம் பேசுகிற கும்பல்லாம் இருக்கு அந்த ஃபெமினிசம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெமினிசமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வருது அதை ஒருத்தன் காம பார்வையில் பார்க்குறான் அப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஃபெமினிசம் பேசணும் அந்த பொண்ணு சொல்லுது அண்ணே என்ன பார்த்தோன்னே ஒரு கிளுகிழுப்பாக இருக்க அப்படின்ட்டு இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான ஒரு கமெண்ட் இந்த ஆட்களை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது இது எப்படி ஃபெமினிசம் ஆகும் அதாவது தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்கிறார்கள் பைபிளில் ஒரு வேர்ஸ் வரும் அந்த மாதிரி இவங்க செய்கிறதோடைய இம்பேக்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியாமல் அந்த பொண்ணோட அப்பா பார்ப்பாங்க அந்த ஷோவை அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நிச்சயமாக கேவலமாக தான் இருக்கும் வருத்தமாக இருக்கும் அதான் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க அந்த பொண்ணு சம்பாதிக்குதுப்பா காசுக்காக உள்ளே போயிருக்கு அந்த பொண்ணு என்ன வேணா பேசலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது அங்கே தான் தப்பு நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ ஒரு சம்பாதிக்கிறவங்க தான் ஹீரோ நான் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னா அப்போ குற்றவாளின்றவனை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணுப்பா உங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னா நீ நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஆயிடுது இல்லை அர்த்தமே இல்லையே நம்ம என்றைக்குமே இன்றைக்கும் ஒரு எல்கேஜி கிளாஸ்க்கு போனால் என்ன மாரல் ஸ்டோரி சொல்கிறோம் நியாய தர்மம் யூனிட்டி இதெல்லாம் நம்ம ஏன் கொண்டு வரோம் நாளைக்கு நீ வளர்ந்து பெரிய நானும் சொசைட்டிக்கு உன்னால எதுவும் பாதகம் வந்துடக்கூடாது நீ நல்லவனா குட் சிட்டிசனாக இருக்கணும் இதுக்காக தானே சொல்லித்தரோம் நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டில் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரே ப்ரோக்ராமில் மொத்தமாக அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க பிள்ளைங்க வந்து அவங்க சொல்கிறாங்க டிவிலேயே வருது அப்போ நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அந்த பெற்றோர் என்ன பதில் கொடுக்க முடியும் அவங்கள வந்து நம்ம ஒரு சங்கடமான இடத்துல நிறுத்துறோம்ல அதனால டெஃபினட்டாக வந்து சில விஷயங்கள் கண்டும் காணாமல் போகலாம் சில விஷயங்கள் நம்ம வந்து குரல் கொடுத்தே ஆகணும் அதில் ஒன்று தான் இந்த மாதிரி ஷோஸ் ஓகே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய சீசனில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து காமனாக பார்க்க முடியுது இந்த 5 நாளில் ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க அதில் இந்த வாட்டி வெளில போனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே அத்தனை பேரும் ஃபேக்காக இருக்கீங்க நான் ஒரு ரியாலிட்டியான பர்சன் இந்த மாதிரி ஒரு பொய்யான உலகத்தில் நான் இருக்க பிடிக்கல அப்படின்னு அழுதுகிட்டு கத்திக்கிட்டு பூக்கோளம் விட்டுக்கிட்டு அழுது அந்த இடத்த விட்டு அவங்களால போயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன் இந்த ஷோக்குள்ளே போனால் இப்படி நடக்குமா இல்லை
பொதுவாகவே இந்த பிரேக் டவுன் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால நடந்திருக்கும். இல்லை சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களால இதை ஏற்றுக்க முடியாது. அங்கே அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தனிமை, இந்த கேமை வந்து புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ மைண்ட் கேம். செஸ் மாதிரி தான் இது. ஆமா. அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த ஸ்டெப்பை கால்குலேட் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வைக்க முடியும். இதுக்கு முன்னாடி சீசன்ல செவ்வரேறிலாம் குச்சிலாம் போயிருக்காங்க. ஆமா ஆமா. அதுல ஒருத்தர் முதல் சீசன்ல அதுல ஒருத்தர் போனவர் தான் அதுக்கப்புறமாவும் அவருக்கு கொஞ்சம் மனநிலை பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி சமீபத்துல கூட பேசப்பட்டாரு. ஓகே. ஸோ அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, என்னால் அடாப்ட் பண்ண முடியல, இந்த கால்குலேஷன் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்றவங்க ப்ராபப்ளி அந்த மாதிரி தான் வெளியே போவாங்க. அதுக்காக உள்ளே இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப அதிபுத்திசாலிகளோ அறிவாளிகளோ கிடையாது. அவங்க நின்று நிதானமாக அந்த கால்குலேஷனை பண்ணுறாங்க. அதை பண்ண முடியாதவங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அதே போல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து ஐக்யூ எனக்கு அதிகம், ஓகேவா, இவங்களை விட நான் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க வர சேனல் சொல்கிறாங்க எல்லாருக்கும். சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அதாவது வீட்டுக்குள்ளே எடுக்க வரும்போது எல்லாரும் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கலாங்க. ஓகே. அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில பேர் ஐக்யூ எனக்கு அதிகம்லாம் பேசி தன்னை தற்பெருமைப்படுத்திக்கிறாங்க. இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்னா என்ன எடுப்பாங்க? சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நிறையா வந்து எப்படி பிளட் டெஸ்ட்லாம் இருக்கோ அந்த மாதிரி எங்களுக்குன்னு சில சிஸ்டம் ஆஃப் அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. சிலது குவெஸ்டினர்ஸாக இருக்கும், சிலது வந்து டூல்ஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய மெமரி ஸ்கில்லோ, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனோ, இல்லை அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டியோ, இல்லை அவங்களுடைய இன்டெலிஜென்ஸோ, இப்போ வேஸ் பினே அப்படிலாம் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா, குழந்தைகள் வந்து மனநலம் குன்றியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பத்தலை அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்ணி அவங்க அந்த ஏஜுக்கு இருக்காங்களா, அவங்க குரோனலாஜிக்கல் ஏஜும் அவங்க மென்டல் ஏஜும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இது வந்து நாங்கள் கிளினிக்கலாக யூஸ் பண்ணுறோம். சினிமா படத்தை சொல்லுவாங்க இவங்க ஒரு 5 வயசு குழந்தையோடைய ஏஜ் தான் மூளை வளர்ச்சி இருக்கு அப்படின்றது. அதுதான் வந்து சொல்றது. ஐக்யூ நம்ம அடல்ட்ஸ்க்கு செக் பண்றது வந்து மோஸ்ட்லி யாரும் அது பெருசா பண்றது கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதோ குறைபாடு இருக்குன்னா ஒருவேளை குறைபாடு இருக்கோன்னு செக் பண்ணுவாங்களே ஒழிய எனக்கு ரொம்ப இருக்குன்னு யாரும் செக் பண்றது கிடையாது. அது அவ்வளவு இதுவும் கிடையாது, தேவையும் இல்லை. ஐக்யூனா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். ஸோ ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ட்டோடைய லெவல் எவ்வளவு இருக்குது அப்படின்றது. ஐன்ஸ்டைனுக்குலாம் ரொம்ப இருந்துச்சு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படிலாம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணணும்ல ஆக்சுவலாக அது ஒரு பேசிக்ல இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணுங்க. அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை அங்க டாக்டர் போறாங்களோ கவுன்சிலிங்க்கு ஒரு ஆள் போணும். டெஃபினட்டா சைக்காலஜிஸ்ட் உள்ள போய் கவுன்சிலிங் கொடுக்கணும். அது வந்து அவங்க அந்த வெண்ட் அவுட் நீங்க நான் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரேக் ஆகுறாங்க. ஈவன் அந்த கலர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, அந்த வீட்டுக்குள்ள கலர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? நிச்சயமா பண்ணும், கலர்ஸ் பண்ணும். இப்போ நான் நார்மலா இருக்கேன், நான் அந்த வீட்டுக்குள்ள போனா அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? நிச்சயமா பண்ணும். அதே மாதிரி கான்ஸ்டன்டா இந்த மாதிரி ஒரு லைட்டிங் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருந்தா இரிட்டேஷன் இருக்கும். மென்டலி தூங்கும்போதோ சாப்பிடும்போதோ ஒரு ஸ்ட்ராங் லைட்டிங் மேலே பட்டுச்சுன்னா அதனால் வந்து வார்த்தை விடுறதோ அவங்களோட பிஹேவியரில் வந்து ஒரு அரகன்ஸோ இல்லை ஒரு வயலன்ஸோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்காக இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்களை ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுறது நாங்களே பண்ணுறது தான் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டில். பட் இது வந்து மீடியாவில்னு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வெளியே வருது. டெஃபினட்டாக உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், வெறுப்பு இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். இதில் நம்ம கேமும் ஆடணும். ஸோ இது வந்து டுவெல் ரோல். நான் கேமையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த சுற்றி இருக்கிற இரிட்டேஷன்லாமும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றப்ப டஃப் தான். அதாவது நீங்கள் இந்த இரிட்டேஷன்லாம் சொன்னீங்க, நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதோ நாங்கள் டிவியில் பார்க்கும்போதோ எங்களுக்கு ஒருத்தர் சட்டை இல்லாமல் சுற்றுறதே இரிட்டேஷனாக இருக்குது. அந்த இது மாதிரி நிறைய பேர் அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது சட்டை இல்லாமல் சுற்றுற அவரை ஏன் சட்டை இல்லாமல் சுற்றுறீங்க அப்படின்னு வெளில கண்டம் பண்ணால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு ஓஸ்டே சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏன் தப்பாக பார்க்குறீங்க? தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் என்ன தச்சு தலை குளிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தவறா தெரியல. ஏன்னா அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றாங்க, அங்க இருக்க ஒரு உமன் கண்டஸ்டன்ட் சொல்றாங்க இது எனக்கு வந்து தவறா இருக்குன்ட்டு. ஏன் மத்தவங்க பார்க்கும்போது உங்களுக்கு தவறாலே இவருக்கு பார்க்கும்போது தவறா இருக்குன்னு ஒரு ஹோஸ்ட் கேட்கறாரு. இது எப்படி பார்க்கணும்? ஒரு அளவுகோல் இல்லாம நான் ஓப்பனா இருக்கேன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? எவ்ரிதிங் ஹேஸ் லிமிட்டேஷன். ஸோ அதுல வந்து அப்போ ட்ரெஸ்ஸிங்கே நம்ம வந்து தேவையில்லையே, ஏன் போறோம் நாகரிகமா இல்ல ஒரு ஆண் அப்படின்றதுனால அது பண்ணலாமா? ஸோ வாட் அது அவர் வீட்டில் பண்ணலாம், இங்கே கேமரா இல்லாதப்ப பண்ணலாம். கேமராவில் பண்ணால் உள்ளே இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ தட் இஸ் செகண்டரிங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு 10-15 பேர். வெளியிலேருந்து அதை பார்க்குறவங்களுக்கு ஏன் நம்ம தேவையில்லாத ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம்? அப்போ என்ன ஆகும், ஒரு 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஒரு பையன் வந்து அப்படி ட்ரெஸ் இல்லாமல் நடக்கலாம். அது பீட் ஒரு ஃபங்க்ஷன் ஹாலோ இல்லை ஒரு சினிமா தேட்டரில் திடீர்னு ஒருத்தன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நடமாடிட்டு இருந்தானா நம்ம அதை ஒத்துக்குவோமா? அது தப்பா இருக்கே, இது டெக்கோரம் ஸ்பாயில் ஆகுதே நம்ம நினைப்போம் இல்லையா? முதல்ல பவுன்சர் வந்து தூக்கிட்டு போயிடுவார்ல, ஏன் இப்போ இதை நியாயப்படுத்தினா அதுவும் நியாயம் தான். அதனால அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஹோஸ்ட் நியாயப்படுத்துறாரு.
ஹோஸ்ட் நியாயப்படுத்துறதுன்னு இருக்கா? நியாயம் கிடையாது. ஓகே, ரைட். ஓகே. அந்த வீட்டுக்குள்ளேயே அதிகமா அரசியலா பார்க்கப்படுது. அந்த வீடே மொத்தமா அவங்க ஃபோக்கஸே எப்படிதுன்னா, ஃபுட்ல தான் இருக்கு. சாப்பாடை வைத்து தான் அங்க அரசியலே இருக்கு. பேசிக்ல சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டால் அங்க அடிதடி நடக்கும் அப்படின்றது ஒரு அரசியலா? பேசிக் மனிதனுடைய நீடு. மைண்ட் எப்படி இருக்கும்? மனிதனுடைய பேசிக் நம்ம வந்து இந்த ஹைரக்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு ஒண்ணு இப்ப இருக்கு. நான் பியூர் நான் வெஜிடேரியன். ஆமா. நான் அந்த வீட்டுக்குள்ள போனா கஷ்டம் நான்வெஜ்ஜை தான். கண்ணிலே காட்ட மாட்டேன். அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க வெறியாயிருவேனா? அதுக்கெல்லாம் தயாராகி தானே போறீங்க. நம்ம ஒரு சத்திய சோதனைக்கு இல்ல பட் அதெல்லாம் ரைட்டு. பட் இருந்தாலும் ஒரு 2 நாள் தாங்கலாம். ஒரு 3 நாள் தாங்கலாம். கஷ்டம் தான். ஆ. கஷ்டம் தான். ஆனா அதுதான் கேமே. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் தான். அது நம்மளுடைய தாட் ப்ராசஸ கண்ட்ரோல். மாத்துமா? ஆமா. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அது இல்லன்ற பட்சத்துல வெறுப்பு வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், இரிட்டேஷன் வரும். யாரையும் பார்த்தா நமக்கு பிடிக்காது. ம். நம்ம முன்னாடி ஒருத்தவங்க சாப்பிட்டு இருந்தா அவங்கள என்ன பண்ணணுன்ற ஒரு மைண்ட் இங்கெல்லாம் அவங்க சமைச்சு அடுத்தவனுக்கு தரணுமா? அவங்க சாப்பிடலாம். ஆமா, ஏய் ஆமா. இது என்ன ஒரு நியாயம்டா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் இன்ஹியூமேன் தான். மனிதாபிமானமற்ற விஷயங்கள் தான். ஏன் ஒருத்தவங்கள வெறியேத்தி, வெறுப்பேத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கான இடமோ, சூழலோ இது கிடையாது. ஸோ நம்ம என்னதான் ஷோ நடத்தினாலும் அடிப்படையில மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல தான் இது எல்லாமே நடக்கணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தி, துன்புறுத்தி, அதை நம்ம வேடிக்கை பார்த்து கை தட்டுறதுனால அது என்ன எப்படிப்பட்ட சொல்ல ஒரு வரோம்? மனநிலையா மாறுது நம்மளுக்கு? சாடிசம் வந்துரும்ல. அதுதான் நான் கேட்கிறேன். சாடிஸ்ட் ஆயிடுவோம். இப்ப எல்லாருமே எவ்வளவு வந்து அந்த சாடிசம் லெவல்னு சொல்லுவாங்க. நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க. ஆ. இப்ப அது எவ்வளவு மாறி இருக்கு? இப்ப நெறைய நீங்க ஒண்ணும் இல்ல. சாதாரண விஷயம். பஸ் எல்லாம் பார்த்தீங்க புது பஸ் விடுறாங்க. சீட்ட கிழிச்சு வச்சிருக்காங்க. ஆ. ஏன்? அது என்ன பண்ணுச்சு உங்கள? ஒரு ரோட்ல பின்னாடி ஒரு காரை நம்ம வாங்கி கார் வச்சிருக்கோம். மேல வருவான் கோடு. அவனும் கோடு போட்டு ஆமா, போயிட்டே இருப்பான். ஆமா. சும்மா தூங்கிட்டு இருக்க நாய் மேல கல்ல தூக்கி அடிக்கிறது. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க என்னமோ பேசியிருப்பாங்க. ஆமா, அந்த வீடியோல. கீழ சம்மந்தமே இல்லாம இவனுடைய ஆமா, மனசுல இருக்கிற வன்மத்தையும், வக்ரத்தையும் ஆமா. கொட்டியிருப்பான். இதெல்லாம் ஏன் வருது? அது சும்மா ஏன்? தானே இருக்கான். ஏன் வருது? தெரியல எங்களுக்கு. சாடிசம். சாடிசம். அவனுடைய வென்டிங் அவுட் ஆஃப் அடே ஹிஸ் சாடிஸ்டுகளா? சப்ரஷன். அவனுக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற அந்த சப்ரஷன் இருக்கு இல்லையா? இயலாமை, ஆற்றாமை, வெறுப்பு, கோவம், விரக்தி இதோடைய வெளிப்பாடு தான் அந்த மாதிரி அப்ப சாடிசம். இவ்வளவு நாள் நான் சாடிஸ்டிக் சாடிஸ்ட்னு பிஹேவியர். உங்களே சண்டை போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே. இதுதான் நான் சொல்றேன். நம்ம சாடிஸ்டா மாறுறது ஈஸி. ஆ. அவனை திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். அதனால நீங்க பாட்டுக்கும் போற வழியெல்லாம் நம்ம கோவிட பத்தி எல்லாம் பயந்து எல்லாம் பேசுனாங்கல்ல. ம். இது கண்ணுக்கு தெரியல. ம். இதுவும் ஒரு வித நோய் ஆமா, தான். இது வந்து கண்டேஜியஸ் தான். கண்டிப்பா. இவன் ஒருத்தனை சாடிசம் பண்ணானா அவன் இன்னொருத்தனை அவ்வளவுதானே பண்ணுவான். பண்ணுவான். இப்படியே ஒரு சொசைட்டி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சேஃபாவே இருக்காதே. நம்ம எப்படி வெளியே நம்பி கால் எடுத்து வைக்கிறது? காரை எப்படி எடுத்துட்டு போறது? காரை வீட்டில் வச்சு பூட்டிட்டா போக முடியும். வெளியே போனா எவனாவது கோடு போடுவான்னு. அப்போ ஒரு சொசைட்டி சேஃபா இருக்கணும். நம்ம மக்கள் மக்கள் இருக்காங்க. அஹ் ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். ஏன் வந்து தனியா ரோட்ல போகாத, மெயின் ரோட்ல போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? 4 மக்கள் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அங்கேயும் பிரச்சனை வந்தா அவன் வேலையை பார்த்துட்டு போவான்னா அதுக்கு அர்த்தமே இல்லையே. அதனால கலெக்டிவா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ற நல்லது கிடையாது. அங்க இங்க முதல்ல சுத்தி நீங்க திருந்துங்கடா. உங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவன்ட்ட எதிர்பாருங்கடான்றீங்க. உண்மை. ஓகே, சூப்பர். ஸோ நீங்க நிறைய பேரை கவுன்சிலிங் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிந்து குறைஞ்சது ஒரு 15 வருடமாக 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருடமாக நீங்க வந்து இந்த இதுல இருக்கீங்க. எத்தனை பேஷண்ட்டுகளை நீங்க உங்க வாழ்நாளில் சந்திச்சிருக்கீங்க? எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வந்திருப்பாங்க? எக்கச்சக்கமா இருக்கும். கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்ல. ஆஹா, எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே. லேக்ஸ் மேல இருக்கும். அப்பா, லட்சத்துக்கு மேல். நிச்சயமா ஸோ லட்சம் வந்து இன்னொரு கோடியாய் மாறி நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன்னா டிப்ரெஷன் வந்துச்சா நம்ம மைண்டு ஓடாது. நாமளே நிறைய விஷயங்களை முடிவு பண்ணிப்போம். 4 பேர்கிட்ட பேச மாட்டோம். மனசு விட்டு பேச ஆளே இல்லைன்ற ஒரு உண்மைதான். சமுதாயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். உண்மைதான். அப்படின்னு இருக்கும்போது 1,00,000 பேருக்கு மேல் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு துணையா இருந்திருக்கீங்கன்னா இன்னும் 1 கோடி பேருக்கு மேல நீங்க துணையா இருக்கணும் என்று வாழ்த்தி ப்ரோவோக் டிவி சார்பாக நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். உங்களுக்கும் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, தேங்க்ஸ்.